அஜித் என்ன சொன்னார்? அஜித் ஒரு அறிக்கை விட்டா போது விஜய்க்கு எதிராக அறிக்கை விட்டாங்க. இதே தளபதி விஜய் அவர்களை பற்றி ரஜினி அவர்கள் பேசலைன்னா ஏன் நீ வந்து விஜய் பற்றி பேச மாட்டேற? அப்போ வந்து நீ விஜய் வந்து கேவலப்படுத்தியா அப்படின்னு ரஜினியை வந்து போட்டு பொழந்து கட்டுறது. சூர்யா ஒரு 4 பேர் கட்டி பிடிச்சி எழுதாங்கன்னா சூர்யா வந்து 4 பேர் கட்டி பிடிச்சி எழுதுறாங்க. அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து செட் பண்ணி சூர்யாவை கட்டி பிடிச்சி அழுக வச்சிருக்காங்க. இது வந்து டிவிகேக்கு எதிராக வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னு கங்கணம் கட்டுறது. சார்ந்த சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னை பார்த்துட்டு நீ வந்து ஊப்பியா, நீ வந்து 200 ரூபா ஊப்பி, நீ வந்து கொத்தடிமை, நீ வந்து பிஜேபி சார்ந்தவன், இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை அசிங்கப்படுத்திட்டாரு, அவரை வந்து கண்டுக்காமே விட்டுட்டாரு, அவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு தளபதி ரசிகர்கள் சிலர் ரஜினி அவர்கள் மீது கடுமையாக விமர்சனங்களை போட்டு ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரும் ஆடியோ லான்ச் விழாவும் நடந்துச்சு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கலந்துக்கிட்டார் மற்றும் பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பேசும்போது என்னென்ன பேசினார்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த திரைப்படங்களை பற்றி பாராட்டினார். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த மாநகரம் திரைப்படம், அதுக்கப்புறம் விக்ரம் திரைப்படம், கைதி திரைப்படம், இந்த 3 திரைப்படங்களையும் நல்லா பாராட்டி பேசினார். அவ்வளோதாங்க பண்ணார். வேற எல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து அவர் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை, வேறு எதுவும் பண்ணல, தவறாக எதுவுமே பேசலை. சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுனது அந்த மேடையில் என்னென்னா, மாநகரம் திரைப்படத்தை பற்றியும், கைதி திரைப்படத்தை பற்றி, விக்ரம் திரைப்படத்தை பற்றி, இந்த 3 திரைப்படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் மற்றபடிக்கு அவர் வந்து மற்ற கருத்துக்களை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் போயிட்டார். இப்போ இவர் பேச இந்த விஷயத்தை வச்சுட்டு தளபதி ரசிகர்கள் எல்லாம் என்னென்ன பேசிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா, என்ன மாதிரியான பதிவுகள் வெளியிடுறாங்க, என்ன மாதிரியான ட்ரோல்கள், என்ன மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த கூலி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் லோகேஷ் கனகராஜ் இயக்குன 3 திரைப்படங்களை பற்றி மட்டும்தான் பேசினார். மொத்தம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த 3 திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களை வச்சு லியோ திரைப்படத்தையும் மாஸ்டர் திரைப்படத்தையும் எடுத்திருக்காரு. ஏன் ரஜினி அவர்கள் அந்த 3 திரைப்படங்களை மட்டும் பேசிட்டு லியோ திரைப்படத்தை பற்றியும் மாஸ்டர் திரைப்படத்தை பற்றி பேசலை? குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இந்த 2 திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த 2 திரைப்படங்களை பற்றி ஏன் அவர் வாயே திறக்கலை? அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. அதை விட்டு போட்டு ஏன் அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் பேசலை? அப்போ 2 திரைப்படங்களுமே வந்து நல்லா இல்லையா? நல்லா அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து அந்த திரைப்படத்தை பற்றி பேசலையா அப்படின்ட்டு தளபதி ரசிகர்கள் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய அந்த ஸ்பீச்சை வச்சு பயங்கரமாக கேள்விகளை எழுப்பி பயங்கரமாக பதிவுகளை வெளியிட்டு பயங்கரமாக தீர்த்து வந்துட்டுருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் அவர் வந்து பேசுனது 3 திரைப்படத்தை பற்றி, 4ஆவதா 5ஆவதா அந்த மாஸ்டர் திரைப்படத்தை பற்றி லியோ திரைப்படத்தை பற்றி பேசலை. கரெக்டு தான், அவங்க பேசலை. பட் பேசலை அப்படிங்கிறக்காக அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு செய்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. அவர் தான் தளபதியை பற்றியும் பேசலை, தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தை பற்றியும் பேசலை. அப்படி இருக்கும்போது ஏன் அவரை வந்து வாண்டடாக வம்பா வெளியே போட்டு இழுத்து வம்புழுக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியாக்களில் இவரோட ஸ்பீச்சை டேக் பண்ணி என்னென்ன பதிவு போடுறாங்க, ஏன்னா நீயே வந்து நடித்த படம் ஓடுறதில்ல, நீ வந்து எங்கள் தளபதி படத்தை பற்றி பேச மாட்டியா அப்படின்னு பதிவு போடுறாங்க. இன்னொருத்தர் என்னங்கிறான், நீ வந்து அந்த 3 எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜ் தான் வந்து இயக்குனது, ஆனால் நீ ஏன் அந்த 3 திரைப்படத்தை பற்றி பேசுகிற? அப்போ நீ வந்து திமுகவோட கைகூலியா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பதிவு வெளியிடுறான். இன்னொருத்தர் என்னங்கிறான், ரஜினி சாரு, சூர்யா சாரு, அப்புறம் அஜித் சார், இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து திமுகவுக்காக வேலை செய்கிறாங்க, அதனால தான் தளபதி விஜய்க்கு எதிராக வந்து ஒருத்தன்றான அறிக்கையை விடுறான், இன்னொருத்தன்றான தளபதி விஜய்க்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறான், இன்னொருத்தர் என்னடானா தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறான். அப்போ இவங்க 3 பேருமே இவங்க 3 பேருமே வந்து டிஎம்கேவுக்கு கைக்கூலியாக வேலை செய்கிறாங்க, டிவிகேவுக்கு எதிரானவங்க,
தளபதி விஜய்க்கு எதிரானவங்க, தளபதி விஜய்க்கு எதிராக ப்ரொமோஷன் பண்ணி இவங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்படிலாம் பதிவு வெளியிட்டு இருக்கானுங்க. ஸோ நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ட்ரம்ப் என்னடானா நம்ம இந்திய பொருட்களை வந்து அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு 25% வரி விதிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இல்லை இது எனக்கு பத்தாது, இந்த 25% எனக்கு போதாது, நீ வந்து 50% உனக்கு வரி வை அப்படின்ட்டு இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்காவில் 25%இருந்து 50% வரைக்கும் வரி விதிச்சு வச்சுருக்கான். இதை பற்றி இந்த டிவிகே தற்குறிசு, அதாவது டிவிகே தற்குறிசுனா நான் எல்லாத்தையும் சொல்ல, இந்த தளபதியை வந்து நான் வந்து மேம்படுத்துகிறேன், தளபதியை வந்து நான் வந்து எப்போவுமே என் நெஞ்சுக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை எப்போவுமே ஒரு குற்றவாளியாக ஒரு தப்பானவரை சித்தரித்து காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றிலாம் இவங்க பேசலாம்ல, ஏன் அவங்க அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க? எப்போ பாரு இந்த ரஜினியை வந்து என்ன செஞ்சார், அஜித் என்ன செஞ்சார், சூர்யா என்ன செஞ்சாங்க, இப்படி விஜய்க்கு எதிராக எவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இவன் அதை செஞ்சுருக்கான், இவன் இதை செஞ்சுருக்கான்னு சொல்லி போட்டு பொய்ய பொருளைகளை வந்து கிளப்பி இப்படி அவங்க மேலே வந்து அவதூறு பரப்புறதே வந்து இந்த தளபதி ரசிகர்களில் சிலருக்கு வந்து வேலையாக போச்சுங்க. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறானுங்க. ரஷ்யா வந்து இப்போ நமக்காக வந்து குரல் கொடுக்க வந்திருக்கு. இந்த அமெரிக்கா விசஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த பிரச்சனை ரஷ்யா வந்து நமக்காக குரல் கொடுக்க வந்திருக்கு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறானுங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 ஒரு அடையாளம் காணப்படாத ஒரு மெட்டல் பொருள் வந்து கீழே விழுந்திருக்குதுங்க. அந்த பொருளை பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் அது என்ன பொருள், யார் அனுப்புனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலையாம். அதிலிருந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வெளியாகுதான். அந்த பொருள் வந்து வானத்தில் யாரோட எந்த ஒரு உதவியும் இல்லாமல், எந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் உதவி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பறந்து வந்திருக்குதாமா. வானத்திலிருந்து பறந்து வந்து கொலம்பியா ஃபுல்லாக நிறைய இடங்களில், அதுவும் குறிப்பாக வயல்வெளிகள் பில்டிங் இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது ஒரு நபர் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அது ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல தரையிறங்குச்சாமா. தரையிறங்கின இடம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடம் வந்து தரையிறங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. அந்த அடையாளம் காணப்படாத அந்த மெட்டல் தரையிறங்கி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. அது தரையிறங்கின இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போய் பார்த்தா பூரா பாலைவனமாக இருக்குதாமா, எல்லாம் மாறிடுச்சாமா. அவங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்க மாட்டேங்குதாமா. அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி அந்த மெட்டல்லேருந்து வெளியாகிருக்குதாமா. அந்த மெட்டலை போய் தொட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றால் போகிறது, வாந்தி ஆகிறது, இப்படி இந்த மாதிரி உடல்நல குறைவுலாம் ஏற்பட்டுருக்குதாமா. அவ்வளோ பிரச்சனைகள் அந்த மெட்டல்னால ஏற்பட்டுருக்குதாமா. கிட்டத்தட்ட அதை சொல்ல போனால் அது ஒரு மெட்டல்னு சொல்கிறத விட அது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு அல்லது அது ஒரு பறக்கும் தட்டு அப்படி சொல்லலாமாம்மா. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களே கண்டுபிடிக்க முடியலையாமா. அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், கொலம்பியாவில் இருக்கிறவங்க இப்படி உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி விஞ்ஞானிகள் எல்லாரும் அந்த மெட்டல் ரவுண்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்களாமா. எந்தையுமே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதாமா. ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்றுதாமா. ஆட்டோமேட்டிக்காக அதே ஏதோ சிக்னல் அனுப்புதாமா. யாருக்கு அனுப்புது, என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குதாமா. இவங்க ஏதாச்சும் ஒரு சிக்னல் அனுப்புனா பதிலுக்கு வந்து அது ரியாக்ட் பண்ணுதாமா. பட் ஆனால் அது என்ன சொல்லுது, என்ன ஏதுங்கிறத தெரிய மாட்டேங்குதாமா. அதுக்குள்ளே ஏதாச்சும் உயிர் இருக்கா, அது ஏலியனால் அனுப்பப்பட்டதா, இல்லை ஏலியன் வந்து முன்னாடியே ஏதோ வேவு பார்க்குறக்காக அனுப்பியிருக்காங்களா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஏலியன் இருக்குதா, எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் விஞ்ஞானிகள் பிதிங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இவங்க வந்து ஒரு துளி கூட பேச மாட்டேங்கிறாங்க. டிவிகேவினர் அமெரிக்காவை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க, மோடியை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க, நாட்டில் என்ன நடக்குதோ அதையும் பேச மாட்டேங்கிறாங்க, பக்கத்து நாடுகளில் அண்டை நாடுகள் என்ன நடக்குதோ அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மெட்டல் ரவுண்டை பற்றி கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மர்மம் சம்மந்தப்பட்ட மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, அறிவியல் விஞ்ஞானிகளையே வந்து விழிப்பிதுங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது. அதை பற்றி கூட இவங்களாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த கமல் என்ன செய்கிறான், சூரிய என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் அஜித் என்ன செய்கிறாரு, விஜய் என்ன செய்கிறாரு, இந்த விஜய் பற்றி எங்களாம் பேசுகிறாங்களா இல்லையா, இல்லை ரஜினி வந்து பேசினாரா இல்லையா, இப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து நோட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. பேசினாலும் அவங்க மேலே வந்து சாணியை கரைச்சி ஊற்றுறது இவங்களோட வேலையாகவே வச்சுருக்காங்க. அஜித் என்ன சொன்னார், அஜித் ஒரு அறிக்கையை விட்டால் போது விஜய்க்கு எதிராக அறிக்கை விட்டாங்க. இதே தளபதி விஜய் அவர்களை பற்றி ரஜினி அவர்கள் பேசலைன்னா ஏன் நீ வந்து விஜயை பற்றி பேச மாட்டேற, அப்போ வந்து நீ விஜய் வந்து கேவலப்படுத்தே அப்படின்னு ரஜினியை வந்து போட்டு பொழந்து கட்டுறது. சூர்யா ஒரு 4 பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்கன்னா சூர்யா வந்து 4 பேர் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, அந்த குழந்தைகளாம் வந்து செட் பண்ணி சூர்யாவை கட்டி பிடிச்சி அழுக வச்சுருக்காங்க, இது வந்து டிவிகேக்கு எதிராக வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னு கங்கணம் கட்டுறது. இப்போ டிவிகேவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இது பரிசு கொடுக்கும் விழாவெலாம் வந்து விஜய் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு.
அதில் வரக்கூடிய குழந்தைகள்லாம் அழுதா அது மட்டும் ஒரிஜினலு, சூர்யாவை போய் கட்டி பிடிச்சி அழுதா அது வந்து டூப்ளிகேட்டா? என்னங்க நியாயம் இது? மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? இதை வந்து நம்ம தட்டி கேட்டோம்னா நீ வந்து டிஎம்கேவா, ஊபிஸா, கொத்தடிமையா அப்படின்னு கேட்குறானுங்க. என்னோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் பேசியிருப்பேன். நான் இந்த கட்சி அந்த கட்சி அப்படி இப்படிலாம் நான் பேசுறதில்ல. காமனாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன காரணம், அது உண்மையிலே யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். எல்லா வீடியோக்களையும் அதை தான் பண்ணுறோம். ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த நிகழ்வுல பர்டிகுலராக என்ன பிரச்சனை இருக்குது, அதில் வந்து யாருக்கு வந்து சம்மந்தம் இருக்குது, யாருக்கு சம்மந்தம் இல்லை, ஏன் இவங்க வந்து இதில் வந்து அறிக்கை விடலை, இதை பற்றி அவங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் ஒவ்வொரு வீடியோலையும். ஆனால் இந்த டிவிகே சார்ந்த தளபதி விஜய் அவர்களை சார்ந்த சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னை பார்த்துட்டு நீ வந்து ஊப்பியா, நீ வந்து 200 ஊப்பி, நீ வந்து கொத்தடிமை, நீ வந்து பிஜேபி சார்ந்தவன், இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. சரி மக்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு இந்த தளபதி ரசிகர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு அரசியலை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.